Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சன் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் ஸ்ட்ரீட் ஃபுட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க இந்த லாக்டவுன் டைமில். ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் நான் பண்ண போகிறேன். என்னென்னா காளான் மசாலா. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது காளான் மசாலா. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் காளான் மசாலாவாக இருக்கும். ஸோ காளான் மசாலா எப்படி ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ காளானே இல்லாமல் காளான் மசாலா செய்ய போகிறோம், அதுவும் வெறும் கேபேஜை வச்சு. ஸோ உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இது எப்படி இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காளான் மசாலுக்கு தேவையான கேபேஜ் எடுத்துக்கலாம். கேபேஜ் நான் ஒரு கேபேஜ் எடுத்திருக்கேன். 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான உப்பு அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூனு. அதுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணினியும் இதை நல்லா நம்ம உருண்டை பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ பாலாக வரும். ஸோ இதை பொரிச்சு எடுத்துன்னு இது நல்லா பீஸாக நம்ம பிரிச்சிடணும். அப்போ தான் மசாலாவில் போடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த காளான் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கூடவே 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 2 போதும். அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் இந்த ஆனியன் கோல்டன் கலர் வர வரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ கோல்டன் கலர் ஸோ உப்பு எதுக்கு போடுறேன்னா, ஸோ சீக்கிரமாக ஆனியன் சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக தான் உப்பு போட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் டொமேட்டோ அரைச்சி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இப்போ லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. முன்னாடி ஆல்ரெடி உப்பு போட்டுடுறோம், அப்போ தான் சீக்கிரமாகவே இருக்கும். இப்போ கேப்சிகம் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக இதாக நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த கேபேஜை போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புதினா தழை போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். மேலே ஆனியன் தூவிட்டிங்கன்னா, வெங்காயம் தூவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ செம்ம டேஸ்டியான காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.